அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இங்கே பாருங்கள், எ சிம்பிள் பெண்டுலம் வித் சார்ஜ்டு பாப். இது ஒரு சிம்பிள் பெண்டுலம், அதில் சார்ஜ் இருக்குது பிள்ளைங்களா. ஓகே, இஸ் ஆசிலேட்டிங் வித் அ டைம் பீரியட் டி. இது ஆசிலேட் ஆகுது, அதனுடைய பீரியட் டி. அண்ட் லெட் தீட்டா பி தி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒவ்வொரு செகண்டும் அதனுடைய ஆங்கிள் வந்து என்னது, அந்த ஆங்கிள் வந்து தீட்டா. ஓகே, இந்த சிச்சுவேஷனில் இஃப் தி யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் சுவிட்ச்டு ஆன், இந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டை சுவிட்ச் பண்ணுறாங்க. இன் டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு தி பிளேன் ஆஃப் ஆசிலேஷன். இது எந்த இதில் ஆசிலேட் ஆகுதோ அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஃபீல்டு வந்து உள்ளே போகுது. அப்படின்னா என்ன ஆகும் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் என்ன நடக்கும், என்ன எப்படி நம்ம யோசிக்கலாம் கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் டைரக்ஷன் வச்சுக்கோங்க, இதுதான் டைரக்ஷனு. ஓகே, பேனாவே எடுத்துக்கலாம், அதான் வசதி நினைக்கிறேன். இதுதான் வெலாசிட்டியோடைய டைரக்ஷனு, இது பியுடைய டைரக்ஷனு, இது பியுடைய டைரக்ஷனு. நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q, சார்ஜ் Q இன்ட்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார். அப்படி தானே பிள்ளைங்களா? ஸோ இப்போ பாருங்கள், திஸ் இஸ் V வெக்டார், B வெக்டார் உள்ளே இருக்குது பிள்ளைங்களா. ஸோ இப்படி அப்போ எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், மேல் நோய் கிரியேட் ஆகும். மூணுக்கு பெர்பெண்டிகுலர் தானே மேல் நோய் கிரியேட் ஆகும். அப்போ என்னென்னா, இந்த ஃபோர்ஸால் இந்த வேகத்தை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இந்த திசையில் அதுக்கு என்ன கிடையாது, ஆக்சலரேஷன் காம்போனண்ட்டே இல்லை. ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன் தான் கிரியேட் பண்ணும். இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸே இல்லை, இந்த டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா, என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இதனோட வேகம் மாறாது, இதனோட வேகம் மாறாது. ஸோ இதனோட வேகம் மாறாட்டி இதனோட ஆங்கிள் மாறாது, இதனோட டைம் பீரியட் மாறாது, எதுவுமே மாறாது. ஸோ தர்ஃபோர் போத் டி அண்ட் தீட்டா வில் ரிமைன் தி சேம். எந்த மாற்றமும் இருக்காது. பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சாருக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.